என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த பாஸ்கரை பத்தி தான் லட்சுமி. அவனை பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல லட்சுமி, அவன் காலை சுத்தின பாம்பு. அதை நினைக்கும் போது எனக்கும் பயமா தாங்க இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை அவனால பிரச்சனை வந்துச்சு. மறுபடியும் அவனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நினைச்சு எனக்கும் பயமா தாங்க இருக்கு. ஆமா, சரவணன் எங்க போயிருக்கான்? அவனுக்கு கோயம்பேட்டுல வேலை இருக்குன்னு போயிருக்கான். அவன் எதுக்கு இப்ப தேவையில்லாம வெளியெல்லாம் போறான்? பாஸ்கரை போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் அவனை தனியா எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லு. லட்சுமி, கிரில் கேட்டுக்கு பூட்டு போடு. யாராவது காலிங் பெல் அடிச்சா உடனே கதவை திறக்காத. அவங்க யாரு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கதவை தர. என்னங்க நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், போலீஸ்காரன் பொண்டாட்டி நீ பயப்படலாமா? தைரியமா இரு லட்சுமி. ஏங்க எங்க போறீங்க? நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். என்னங்க இப்ப எதுக்கு இதை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எதுக்கும் தேவைப்படுமேனு மதுரையில இருந்து கிளம்பும் போதே கையோட எடுத்துட்டு வந்த. அதுவும் ஒரு வகையில நல்லதா போச்சு லட்சுமி. என்னங்க நீங்க முதல்ல அதை உள்ள வைங்க. அந்த பாஸ்கரை போலீஸ் பாத்துக்கும். இல்ல லட்சுமி, இந்த தடவை அந்த பாஸ்கர் வந்தா அவனை நான் சும்மா விட போறதில்ல. என்னம்மா அப்படி பாக்குற? என்னோட துப்பாக்கி நான் வேலையில் இருக்கும்போது லைசன்ஸ் வாங்கி எனக்காக வாங்கினது. இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதே இல்லை. இப்ப இதுக்கு வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாமா நீங்க முதல்ல துப்பாக்கியை வைங்க. இல்லம்மா, இந்த தடவை விழ போற அடி நமக்கா இருக்கக்கூடாது, அந்த பாஸ்கருக்கா தான் இருக்கணும். நீங்க என்னங்க பேசுறீங்க? உண்மையை தான் சொல்றேன் லட்சுமி. அவங்கிட்ட இனிமே நம்ம கருணை காட்டக்கூடாது. நான் துப்பாக்கியோட சுத்த போறேன். அந்த பாஸ்கர் வந்தானா அவனை சுட போறேன். மாமா வேண்டாம் மாமா, தப்பு இது. இல்லம்மா, மனுஷங்களுக்கு தான் நியாயம் தர்மம் எல்லாமே. பாஸ்கர் மாதிரியான மிருகங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யறவங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னொருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன நாம விட்டு வைக்க கூடாதுமா. பாஸ்கருக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. நாம சந்தோஷமா இருக்க கூடாது, அது மட்டும்தான் அவனோட நோக்கமா இருக்கு. அவனை இனிமே விட்டு வைக்க கூடாது. அம்மா, என்னடா ஐடியா? என்ன பாக்குற? துப்பாக்கி. அம்மாடி, இது தாத்தாவோட துப்பாக்கி தாண்டா. இனிமே யாரும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. துப்பாக்கி துப்பாக்கி. இனியா 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 என்னாச்சு? இனியா, இனியா என்னாச்சு? மெதுவா இப்படி உட்காரு. தண்ணி எடுத்துட்டு வாமா. இனியா இனியா
இனியா இனியா என்ன ஆச்சுடா? ஏய் இனியா எழுந்துருமா. இனியா எழு. இனியா கண்ண தரமா? இனியா ஐயோ கண்ண தர இனியா. இனியா 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 குட்டி. இனியா இனியா இங்க பாரு. என்னாச்சு உனக்கு? ஆ? கண்ணை திறந்து இனியா பாரு. என்னம்மா? எழுந்துரு. இனியா மெதுவா. இனியா இனியா தண்ணி குடி. அந்த தண்ணியை கொஞ்சம் குடி. இங்க பாரு. தண்ணி குடி. ஒண்ணும் இல்லடா அவனுக்கு. குடி. ஒண்ணு இல்லடா. பயப்படாதடா. இனியா ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. ஏய், ஏய், இனியா ஒண்ணு இல்ல. பயப்படாத. சரி 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 இனியா குட்டி. எனக்கு இரு, இரு. அத எடுத்து உள்ள வைங்க. அவ பயப்படுறா. நான் உள்ள எடுத்து இனியா வச்சறேன். இனியா ஒண்ணும் இல்லடா. ஒண்ணு இல்ல. இனியா? பயப்படாத. போதுமா? ஒண்ணும் இல்ல வச்சுட்டா. இனியா தாத்தா துப்பாக்கி உள்ள வச்சிருவாங்க. வேணாம் வேணாமா, துப்பாக்கி இல்ல வேணாம். இல்ல இல்ல அத எடுத்து வச்சாச்சு. நீ பயப்படாத. எதுக்குடா துப்பாக்கியை கண்டு இப்படி பயப்படுற? மாமா ப்ளீஸ் அதை எடுத்து உள்ள வச்சிருங்க மாமா. சரிம்மா சரிம்மா. ஆனா இந்த துப்பாக்கி அவகிட்ட நான் பல தடவை காட்டியிருக்கேன். அப்ப அவளே கையில பிடிச்சி பொசிஷன் எல்லாம் பாப்பா. இப்ப எதுக்கு இப்படி பயப்படுறான்னு தெரியல எனக்கு. என்னங்க முதல்ல அதை எடுத்துட்டு போய் ரூம்ல வைங்க. சரி 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 நீ பயப்படாத. நான் ரூம்ல கொண்டு போய் வச்சிடறேன்னா பயப்படாத. எப்படி இருக்க? என்ன பண்ற? ஏன் என் பொட்டாட்டியே கட்டி பிடிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? ஓ, எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும். ஐயோ அதுக்கு சொல்லல, நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது நம்ம சிவத்துக்காக போட்ட நாடகம். அந்த நாடகம் சிவத்துக்கு தெரிஞ்சு போயிடக்கூடாதுல்ல. ஒரு வாரம் திருவிழா நீ கிளம்பிட்டேன். நான் உனக்கு எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? சாரி, நானும் உன்னை நிறைய மிஸ் பண்ணேன். சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை மெயின்டைன் பண்ண போறோம்? இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ. என்ன சொல்ற? ஆமா, சிவம் அன்பு கதை சீக்கிரமே முடிய போகுது. எப்படி? பாஸ்கர் ஜெயில இருந்து தப்பிச்சு திருவிழாவுக்கு வந்தான். அவன் வந்து என்ன பார்க்கவும் செஞ்சான். என்ன? ஆமா, அவன் திருவிழா கூட்டத்துல வந்து என்ன பார்த்து பேசினான். ஆனா அவங்க அவனை ஏதோ பண்ணிட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவா புரியுது. ஆக்சுவலா இன்னும் ஒரே ஒரு நாள் நான் மட்டும் அந்த வீட்டுல இருந்திருந்தா நானே என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். அதுக்குள்ள என்ன துரத்தி விட்டுட்டானுங்க. அதான் நம்ம ஐடியா இருக்கவே இருக்கே. என்ன? நான் உன்னை அடிப்பேன். அந்த அடி தாங்க முடியாம நீ ஓவியா கூட்டு அங்க போயிடுவ. என்ன கரெக்ட் தானே? ஆமா. அம்மா, ஓவியா எப்படிங்க? அங்கிள் டிரைவர் அனுப்பி விடுறேன்னு சொன்னாரு. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். ஓவியா எப்ப வந்த? இன்னைக்குதாம்மா வந்தேன். ஆஹா. ஓவியா, தாத்தா வீட்ல இன்னும் 2 நாள் இருந்திருக்கலாமே.
இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு மம்மி. ஓ, ஆமால, சாரி மறந்துட்டேன். வா ஸ்கூலுக்கு போலாம். மம்மி, என்னாச்சு? ராஜசேகர் அங்கிளுக்கும் உங்களுக்கும் நிஜமா சண்டை இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் நடிக்கிறான். அவனை நம்பக்கூடாது ஓவியா. நம்ம எப்படியாவது நம்ம அப்பா கிட்ட போயிடலாம். நீ என்கிட்ட நிஜமா தானே சொல்ற? ஐயோ ஓவியா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ போய் உட்காரு. போ போ உட்காரு. என்ன ஆச்சுடா? இல்லப்பா, கொஞ்சம் பயந்துட்டேன். அத்தை உன்கிட்ட சொன்னாங்களா? ஆமா அன்பு. இனியா, இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது, புரியுதா? சரி, நீ கீழே போ. இனியா ரொம்ப தைரியமான பொண்ணு. நடந்த விஷயத்துல அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா. துப்பாக்கிய பார்த்த உடனே அவ பயந்து அலறிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சிவம். நம்ம பிளான் பண்ணி எதுவும் செய்யலாம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப நம்மளை காப்பாத்திக்க நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் நம்ம பண்ணோம். நடந்ததை நினைச்சு பயப்படுறது இனியா மட்டும் இல்லை, நீயும் தான். திருவிழாவோட முதல் 2 நாள் உன் முகத்துல நான் அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷம் இப்போ உன் முகத்துல இல்லை. இங்க பாருன்பு, நாம் இதை கடந்துதான் வரணும். நமக்கு வர வழி இல்லை. இனியா டிஸ்டர்ப் ஆகுறது மட்டும் நினைச்சு வருத்தப்படல. இனிமே ஏற்பட போற பிரச்சனைகளை அவ எப்படி ஃபேஸ் பண்ண போறான்னு நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு புரியல. நடந்தது நடந்துருச்சு. அதை இனிமே நம்மளால மாத்த முடியாது. அதே சமயம் நம்மளால மறக்கவும் முடியாது. அவ குழந்தை சிவம். வீட்டுக்கு போலீஸ் வராங்க, அரசு கேள்வி கேக்குறா. இதெல்லாம் தான் இனி அவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுமோன்னு அவ ரொம்ப பயப்படுறா. மறுபடியும் அம்மாவை மிஸ் பண்ணிடுவோமோன்னு அவ மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்னால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும். இனியா கஷ்டப்படுறதுதான் என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம டாக்டர் கிட்ட காட்டலாம். ஆனா இந்த பிரச்சனையை பத்தி நம்ம யாருக்கிட்டையும் பேசக்கூட முடியாது. இனியாவோட மருந்தே நீதான். நீ தைரியமா இருந்தா அவளும் தைரியமா இருப்பா. சீக்கிரமே வேற வீடை பார்த்து நாம இங்கிருந்து போயிடலாம். இடம் மாறினா அவளுக்கு இன்னும் ஆறுதலா இருக்கும். இது எப்ப முடியும்னு தெரியல சிவம். இனியாவுக்காக தான் நான் அதை பண்ணேன். அவளுக்காக நான் இன்னொன்னும் பண்ணணும். நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன் சிவம். அன்பு, நீதான் வக்கீல் ஆச்சே. நீ எனக்காக வாதாடி என்னை வெளியில கொண்டு வா. இங்க பாரு அன்பு, நான் ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன். அந்த பாஸ்கர் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது, நம்ம லைஃப் கெட்டு போகணும்னு நினைச்சான். நீ மட்டும் சரண்டர் ஆயிட்டேனா அவன் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துடும். இல்ல இனியா
அவளும் நான் சொன்னதை தான் சொல்லுவாள். உனக்கு ஒன்றுனா அவளால் அதை தாங்கிக்க முடியாது. அன்னைக்கு நீ பண்ணதே இனியாவுக்காக தான். இனியா இல்லைன்னா நீ இல்லை, நீயும் இனியாவும் இல்லைன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். சிவம், இங்க பாரு அன்பு, தைரியமா இரு. நம்ம சேர்ந்தே இதை ஃபேஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா நீ சரண்டர் ஆகணும்னு நினைச்சேன்னா விடு, நானே சரண்டர் ஆகுறேன். நான் பண்ண தப்புக்கு நீயே சரண்டர் ஆகுற? இதுக்கு ஒரே வழி நான் சரண்டர் ஆகிறது தான். இல்ல, நீ அதை பண்ண கூடாது. அப்ப நீயும் அதை பண்ணக்கூடாது. இங்க பாரு, இனியா கிட்ட நான் பேசுறேன், அவ சரியாயிருவா. இனியா, அக்கா, ஏமா மயக்கம் போட்டு விழுந்த? என்னாச்சு உடம்புக்கு? ஒன்றும் இல்லைக்கா. நீ ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? இனியா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன வேற ஒரு ஆளை தானே பாக்குற? அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? இனியா, என்ன நடந்துச்சு? மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லு. அப்பதான் உன் மனசு பாரம் எல்லாம் குறையும். ஒன்றும் இல்லைக்கா. ஒண்ணும் இல்லைன்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது. ஆனா ஏதோ இருக்கு. என்ன, உன் அப்பாவும் அம்மாவும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க உன்கிட்ட சொன்னது என்னன்னா, இத சொன்னா யாரு பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நான் இந்த குடும்பத்துல ஒரு ஆளு, என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கே இவ்வளவு யோசனை? நீ மனசுக்குள்ள வச்சு சங்கடப்படாத. என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன இனியா பாக்குற? அன்பாக்கா மட்டும் உனக்கு அம்மாவா வரலனா நான் தானே உனக்கு அம்மாவா இருப்பேன். நீ இப்படி கஷ்டத்தோட இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை வற்புறுத்தல. அக்கா மேல நம்பிக்கை இருந்தா நீ என்கிட்ட சொல்லு, இல்லனா விட்டுரு. இல்லக்கா, அது வந்து இனியா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல நான் உன்கிட்ட கேட்கல. ஏதாவது உனக்கு ஒரு உதவி பண்ணலாம்ல, அதான் கேக்குறேன். இனியா, நான் இன்னும் உன்னை என் பொண்ணாதான் பாக்குறேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம் தானே. நடந்தது என்னன்னு எனக்கும் தெரியும். அக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் தெரியும். நீ சொன்னா தானே நான் உனக்கு உதவி பண்ண முடியும். சரி, இது உன் தாத்தா பாட்டிக்கு தெரியுமா? தாத்தா பாட்டிக்கு தெரியாது. ஓ, தெரியாதா? அப்போ இது உனக்கும் அன்பம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. ஓ, உங்க 3 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப எனக்கும் தெரிய போகுது, அவ்வளவுதானே? என்கிட்ட சொல்லு. அக்கா, அது வந்து அந்த பாஸ்கர் அங்கிள் திருவிழாக்கு வந்திருந்தாரு. ஐயோ, அப்படியா? அங்கேயே வந்திருந்தாரு?
ஐயோ உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலைல்ல? எங்களுக்கு ஒன்றும் இல்லைக்கா. அந்த பாஸ்கர் அங்கிள் வந்து என் கையை கட்டி போட்டு என்னை சுற்றுவேன்னு சொன்னாரு. அன்பம்மா என்னை காப்பாத்துறதுக்காக அவர் கூட சண்டை போட்டாங்க. சண்டையில அன்பம்மா பாஸ்கர் அங்கிளை சுட்டுட்டாங்க. அவரு செத்துட்டாரு. ஐயோ